பிறருடைய யோசனைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை அது நல்ல யோசனையா இருந்தா நம்ம அதுக்கு ஒத்து போறதுனால தவறு இல்லையே. தேவனுக்கு பிரியமில்லாததா இருந்தா தான் அவாய்ட் பண்ணணும். நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் நன்றாய் இருப்பீர்களாக. ரோமர் 12:16 ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு பல நேரம் நம்ம சொல்றது என்ன தெரியுமா? என் கருத்துக்கு யாருமே ஒத்து வர மாட்டேங்கிறாங்க, என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க கருத்துக்கு தான் நம்ம ஒத்து போக சொல்றாங்க, அவங்க சிந்தனைப்படிதான் வாழ சொல்றாங்க அப்படின்னு நிறைய நேரம் நம்ம புலம்புகிறதை சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இங்க வசனம் சொல்லுகிறது, ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்க. என்னுடைய கருத்து தான் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் நம்மளை விட்டு இந்த ஆண்டு நீங்கி பிறரோடு ஒத்துழைப்பு கொடுத்து பிறரோடு ஒருமித்த கருத்தோடு ஏக சிந்தை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தீர்மானிப்போமையானால் நம்முடைய திட்டத்தை, நம்முடைய சிந்தனையை தேவன் பார்த்து அதில் அவர் இணைந்து வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு நடக்கட்டும். பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you all.